அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ராகி மாவு புட்டு செஞ்சுருக்குறேங்க. ராகி மாவில் நிறைய சத்து இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. அடிக்கடி ராகி மாவு புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த புட்டு பாத்திரத்தில் தான் செஞ்சேன் நான். இந்த புட்டு பாத்திரம் வாங்கி 35 வருஷம் ஆகுதுங்க. 35-40 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் புட்டு பாத்திரம். இப்போ பாதி ராகி மாவு புட்டை வந்து தாளிச்சிடுவேன். தாளிச்சிட்டு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிடுவோம். மீதி வந்து கருப்பட்டி போட்டு சாப்பிடுவோங்க. ராகி மாவு புட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக வெந்துருச்சு. பூவாட்டு நல்லா இருக்குது. இதை பாதி மட்டும்தான் போட்டு தாளிப்பேன். தாளித்து சாப்பிடுவோம். மீதி வந்து அப்படியே தாளித்து எடுத்து பாருங்கள். பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை மட்டும்தான் போட்டேன். சீரகம் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறேங்க தாளிக்கிறப்போ. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். மீதி வந்து கருப்பட்டி போட்டு சாப்பிடுவோங்க. தேங்க்யூ.